ஆல்வேஸ் நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து நைட் ஆஃப் தி ஏரியான்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 11 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிய சாப்பிட்றேன் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கன் ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டீஸ் வரும். கண்டிப்பாக வழக்கம் போல இந்த எபிசோடும் பிரமாதமாக இருக்கும். முடிச்சு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்ப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிங்களாமே கமெண்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக என்னோட எக்ஸ்பிளேஷன் பிடிச்சிருந்தா மட்டும் இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. கண்டிப்பாக ஒரு 1K லைக் ஆச்சு போடுவீங்கன்னு நம்புறேன். சரி பார்க்கலாம் எவ்வளோ லைக்ஸ் வருதுன்னு. சரிங்க சொல்லாமல் கருவில் போகலாமா? இப்போ பேஸ்கெட் பால் ஒரு இடத்த காமிக்க அந்த இடத்துல பார்த்தா ஒருத்தன் தீவிரமாக அதை விளையாடிட்டு இருக்கான். அவன் யார் மாதிரி இருக்கான்றது உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நம்ம டக்கீர் தான். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம தலைவர் அராகி பார்த்தா யாருக்கும் தெரியாம கிளப் ரூம்ல உட்காந்து ஸ்நாக்ஸ் நல்லா தின்னுட்டு இருக்கான். வெளியில பார்த்தா எல்லாரும் ஆர்வமா பிளான் பண்ணி ஸ்ட்ராட்டஜியோட பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோக்கு இப்படி பண்ண சொல்லி ட்ரைனிங் கொடுக்க அவனும் அதை ஏத்துக்க. அதுக்கப்புறம் கிளப் ரூம் விட்டு தலைவனும் வெளியே வர அந்த இடத்துல யாரும் இல்லாத பார்த்துட்டு அப்பா யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி அவனும் வெளியே வர. அதுக்கப்புறம் நம்ம கோச்சும் பார்த்தா எல்லாரையும் வர வச்சிருக்காரு. பசங்களா இன்னைக்கு ரெட் அண்ட் ஒயிட் மேட்ச் ஃபார்மேட் ட்ரைனிங் இன்னைக்கு இருக்கு சரியா? ஆனா சார் அராகி இன்னும் வரலையே. அவனுக்கு என்ன இருக்கும்? சரி அவன் எனக்கு தெரிஞ்சு ஆப்சென்ட் இருப்பான், எதுவும் சொல்லல, சரி பாத்துக்கலாம். ஆனா இவர் இந்த மாதிரியான ஆன்சர் எல்லாம் சொல்றது பார்த்துட்டு அவங்களே ஷாக் வராங்க. நம்ம எஸ்சி கிளப்போடைய பசங்க கோச் நான் வந்துட்டு மாதிரி அதுக்கப்புறம் அவனும் வரேன். டாய் என்னடா பண்ணி வச்சிருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நானும் பார்த்தா சாக்லேட் துணுக்கிற மாதிரி தடவை பார்க்க கடவுளை கண்டுபிடிச்சின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஒன்று தெரியாத மாதிரி அவன் நடிக்க எல்லாவும் பேக்ல இருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பேக்கை பிடிங்கிடுவான். அதுக்கப்புறம் பேக்கை பிடிங்கி எல்லாருக்கிட்டே கொடுத்து ஏங்கப்பா நீங்க சாப்பிடுங்கப்பா இவனுக்கு இருக்கிறானுங்க எல்லாம் துண்டு தனியா துண்டு கொய்த்து போய்கிறான். அது என்னோட இது கூடன்றது மாதிரி. அதுக்கப்புறம் இவனு வந்து பிடுங்க. அதுக்கப்புறம் தலைவனுக்கு மண்டியில ஒரு அடி அடிச்சு போட்டு பூமியில சொருவிடுக்கிறான் இவனுக்கு. அதுக்கப்புறம் இவனை வச்சு கலாச்சிட்டு இருக்கு. நம்ம எஸ்சி கிளப்பை சேர்ந்தவங்க எல்லாருமே இதை பார்த்துட்டு கடுப்பாகிறானுங்க. யாராகி தயவு செஞ்சு நார்மலா இந்த மாதிரிலாம் பண்ணாதுடா. நம்ம ட்ரைனிங் ஒழுங்கா பண்ணா நீ வந்து பண்ணாதானே நல்லா இருக்கும். நீ ஒரு நல்ல பிளேயர்ல பரவாயில்லடா, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. அடுத்த முறை ஒழுங்கா வந்து ராகி இந்த மாதிரிலாம் பண்ணாத சரியா பாத்துக்கலாம்யா அப்படின்ற மாதிரி பிராக்டிஸுக்கு அலட்சியமா சொல்லிட்டு கிளம்ப. இன்னொரு பக்கம் கோச்சும் இவனை கூப்பிட்டு கண்டிக்காம கம்முன்னு போறாரு ரிலாக்ஸா. இதை பார்த்துட்டு எஸ்சி கிளப்பை சேர்ந்தவனுங்க இன்னும் கிளப் கடுப்பாகிறானுங்க. இந்த மனுஷன் லம்பாளுங்களை மட்டும் ரொம்ப திமுறா கேட்கறாங்க, இவனுங்களை மட்டும் தனியா ஒரு மாதிரி நடத்துறானே ஜாலியான்ற மாதிரி. அதுக்கப்புறம் மேட்ச் ஆரம்பிக்க மேட்ச்ல எல்லாம் வயசாவோ பால பாஸ் பண்ணலாம் பாக்க. அதுக்கப்புறம் ஓடாவோ அவனுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குறான். அதன்படி அதுக்கப்புறம் விளையாட கோரோ ஒரு பக்கம் காமிக்க நம்ம டக்கேஜி வந்ததுக்கு வர அவனுக்கு பால் வந்து உள்ள போட்டுருவான் காலுக்குள்ள. என்ன பக்கம் பார்த்தா நம்ம யோடாவும் டேய் தலைக்கு மட்டும் எப்பவுமே குறி வைக்காதுரா, உன்னுடைய காலுக்கும் கூட ஏன்னா காலையும் முக்கியமான வேலை இருக்குல்ல. இதை கேட்டாம இன்னொரு பக்கம் கடுப்பா வரான். அதுக்கப்புறம் இவனுங்களும் விளையாட நம்ம நம்ம போன ஓட சொல்ற எந்த விஷயத்த அவனும் கேட்க மாட்டான். இன்னொரு பக்கம் ரொம்ப வளர்ச்சித்தனமா அவனுக்கு எல்லாருமே விளையாட எஸ்சி கிளப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கடுப்பா வர ஆரம்பிக்க. அரைக்கு இன்னொரு பக்கம் பத்தாதுக்குன்னு பாலை ஸ்வைப் பண்ணி எடுக்கிறான் ஜம்ப் பண்ணி. இந்த மாதிரிலாம் பண்ணாதரா மத்தவங்களை அடிப்பட போதுரா. எனக்கு போர் அடிக்குது அதனால ஜாலியா அந்த மாதிரி பண்ணேன். அது ஒன்றும் தப்பு கிடையாது. தப்பு கிடையாது. ஆனா மத்தவங்க இதனால பாதிக்கப்படுறாங்களே. நம்மளாம் ஒரே டீமை சேர்ந்தவங்க புரியல அவனுக்கு. என்னடா அப்படி பேசிட்டு இருக்க கையோஜி உன்னை கையில அடிப்பான் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவனுக்கு ரெண்டு பேரும் சண்டை போட பிராக்டிஸ் என்ன பண்ண போறோம் எதுக்கடா இந்த மாதிரிலாம் சண்டை போறீங்க ஒழுங்கா ஒன்னா விளையாடுங்கடா அப்படின்ற மாதிரி மொத்தம் பழம்பு. நம்ம கோச் இதெல்லாம் பார்த்துட்டு ஆமாப்பா ஒழுங்கா விளையாடுங்கடா அப்படின்ற மாதிரி ஒரே வார்த்தை சொல்லிட்டு கம்முன்னு கிளம்ப. நம்ம எஃப்சி கிளப்பை சேர்ந்தவங்க எல்லாருமே ரொம்ப கடுப்பாயிட்டு முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அராகி ஃபைனலா பார்த்தோம். ஏப்பா ரொம்ப டயர்டா இருக்கு நான் போய் பிரேக் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவனு கிளம்ப. இன்னும் மேட்சே முடியல அதுக்குள்ள நீ எங்கடா போற ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்னும் முடியலன்ற மாதிரி. அதுக்கப்புறம் இவனும் வந்து கேட்க சரி விடுங்கப்பா அங்க கொஞ்சம் பிரேக் எடுத்துங்க எல்லாருமே கொஞ்சம் டீஹைட்ரேட் ஆயிட்டு இருப்பீங்களா. அதுக்கப்புறம் பார்த்தா எஃப்சி கிளப்பை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து சொன்னதின் பேர்ல அந்த கிளம்ப. எஸ்சி கிளப்பை சேர்ந்தவங்க மட்டும் போல அவனுக்கு காமெடி பண்ணி பேசிக்கின்னு ஜாலியா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். இதை பார்த்துட்டு கடுப்புல அதுக்கப்புறம் எஸ்சி கிளப்பை சேர்ந்த முக்கியமான ஆளுங்க எல்லாருமே என்னடாச்சு அப்படின்ற மாதிரி கோச்சு கேட்க. கோச் இதுக்கப்புறம் நாங்க இந்த இடத்துல கண்டினியூ பண்ண மாட்டோம் எங்களுடைய பிராக்டிஸ். ஏன்னா இந்த முடிவு எடுத்திருக்கீங்க? ஏன்னா நாங்க எஸ்சி அண்டர் கோச் காண்டோ இருக்கும் போது ரொம்பவும் சென்ஸோட டென்ஷனாவே ரொம்ப சீரியஸா எடுத்து விளையாடுவோம். அந்த பிராக்டிஸ் எங்களுக்கு ரொம்பவும் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா பட் நீங்க கொடுக்குற இந்த பிராக்டிஸ்னால உங்களுடைய டீம்மேட்ஸா இருக்கிறேன் இந்த இடத்துல எஃப்சி கிளப்பை சேர்ந்தவங்க எல்லாருமே ரொம்ப அலட்சியத்தனமா விளையாடுறாங்க. இதனால எங்களுக்கும் பாதிப்படையுது. நீங்களும் அவங்கள பெரிய லெவலில் எந்த விதமான கேள்வியும் கேட்க மாட்டீங்க. அது எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. எங்களுக்கு பொறுத்தவரைக்கும் எங்களுடைய திறமையை நீங்க ஸ்ட்ரிக்டா பயன்படுத்தி விளையாட வச்சா நாங்க இன்னமும் நல்லா வளருவோம்னு எங்களுக்கு தோணுது. பட் ஆனா இப்போ இந்த நிலைமை நீங்க அந்த மாதிரி பண்ண மாட்டீங்க தெரியுதுனால தான் நாங்க இதை விட்டு போறோம். ஏன்னா அராகி பண்ணதுக்கே நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க. சரியாவே அவனை கண்டுக்க கூட மாட்டீங்க, திட்டவும் மாட்டீங்க எதுவும். நான் இது பண்றதுல ஏன்டா நீங்க இப்படி கோச்சிங் போலாமாடா என்ன கேப்டன் இதெல்லாம் டென்ஷன் ஆகணும் எப்படி? டேய் பைத்தியமே உன்னாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனையே நீ பண்ண செயலால தான். நீ இந்த மாதிரிலாம் பண்ணாம ஒழுங்கா விளையாடுனால எங்களுக்கு அதுவே போதுமேடா. நாங்க கூட நிம்மதியா விளையாடுவோம்ல. சரிப்பா டென்ஷன் ஆகாதீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க வாங்க திரும்பியும். இல்ல நாங்க இதுக்கப்புறம் உங்க கூட பிராக்டிஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு அவங்க எல்லாருமே கோச்சிங் கிளம்ப. கோச்சிங் அவங்களுக்கு தடுக்கலையா? விடு அவங்க கிட்ட நானே பர்சனலா பேசிக்கிறேன். என்ன தலைவலி இவனுக்கு எல்லாமே விளையாட முடியாதான் அப்படி அராகி இவனை பக்கம் போக டக்கேஷன் இதை பாக்குறான். ஆனா அவன் போல. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோவும் நானாவும் ஒரு பிளான் பண்றாங்க சாயங்கால டைம்ல. ஏப்பா இப்போ போன பிளேயர்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமானவங்க. அவங்க டீம்ல இல்லைன்னா டீம் முன்னேறவே முடியாதுப்பா. திரும்ப அவங்களை வர வைக்கிறதுக்கு நம்மளே போய் கேட்டுருவோமா? வேற வழியில இவனுக்கு பண்ண வேலைக்கு நம்மளே போய் கேட்டலாம். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம சாவமோரா கிட்ட போயிருக்காங்க. அவனும் உங்க ரெண்டு பேருக்கு என்ன வேணும்? சாவமோரா செம்பாய் தயவு செஞ்சு திரும்ப எங்களுடைய டீமுக்கு வாங்க. ஏன்னா உங்களுடைய திறமை எங்களுடைய டீமுக்கு தேவை. நீங்க எல்லாம் நாங்க முன்னேறவே முடியாது தயவு செஞ்சு வாங்க அப்படின்ற மாதிரி இவங்க கேட்க. நீங்க ரெண்டு பேரும் என் மேல ரொம்ப அக்கறைப்படுறீங்க எனக்கு அது புரியுது. பட் இருந்தாலும் வந்து உங்களுடைய கோச் இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ச்சியா பண்றதுனால எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால இதுக்கப்புறம் நாங்க வர மாதிரி ஐடியால உங்களுக்கு இருக்க அக்கறை கூட உங்க கோச்சுக்கு இல்ல பாத்தியா. அதுக்கப்புறம் பார்த்தா அவனு கிளம்ப ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வேலைகள் ரெகுலரா இருக்கிறது அப்படியே பார்த்துட்டு இருக்கானுங்க. திரும்ப பிராக்டிஸ் ஒருத்தன் கூட போல. அவங்களுடைய சகஜமான வேலைகளை எல்லாருமே பார்த்துட்டு இருக்க. மெயினான பிளேயர்ஸ் வராதனால யாருமே விளையாடுறதில்ல சரியா. கோச் ஒரு பக்கம் பார்த்தா நைட் டைம்ல ஏதோ ஒரு ரகசியமான வேலையை பாக்குறான் போல. அவன் அந்த விட்டு அறக்க பறக்க போயிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்து திரும்பி பிராக்டிஸ் ஆரம்பிக்க. சாவமூரா கிரேப்பை சேர்ந்தவனுக்கு இன்னமும் வரல. ரொம்ப கடுப்புல இருக்கானுங்க. கோச்சும் சரிப்பா அவங்களை கண்டுக்காதீங்க அவங்க இப்படி
முடிஞ்சாலும் வரதான் பாருங்க மனசு மாதிரி நம்ம அது இருக்க விளையாடுவோம். பிராக்டிஸ் ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் வரதுல பிராக்டிஸ் இன்னொரு பக்கம் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இவங்க நல்லா விளையாடும் போது பார்த்தா நம்ம டக்கேஷி கிட்ட இந்த குள்ள பையனும் வந்து பால் எடுத்துருவான். அவன் பக்கம் கடுப்பா போறான், எதுக்கு எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்ற மாதிரி விட மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா பால் வந்ததுக்கப்புறம் அராக்கி கிட்ட இருந்து கோரோவுக்கு போக கோரோவும் பாலை போட அதுக்கப்புறம் பார்த்தா பாலை பிடிச்சிருவான். ரியோ வேற லெவல் இருந்தாலும் நீ கண்ணை திறக்கல சரியாவே பண்ணல நீ அப்படின்னு பின்னாடி இருந்து ஒருத்தன சொல்ல இவன் கிடக்குறான் நான் எப்படி விளையாடணும்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்து விளையாடும் போது நம்ம பாலை தூக்கி போடும்போது டக்கேஷியும் பார்த்தா கோரோவை பிடிச்சி இழுத்துருவான் சட்டையை. அதுக்கப்புறம் நானாவும் டக்கரி ஏன் இந்த மாதிரி பண்ண எல்லோ கார்டு வரும் தெரியாத மேட்ச்ல இந்த மாதிரிலாம் பண்ணா என்ன மன்னிச்சிடறான் என் தப்பு தான் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாம கிளம்ப ஹீரோவும் என்னடா ஆச்சுன்ற மாதிரி கேட்க அது நான் பால் பாஸ் பண்ண வந்தேன்னா என் சட்டையை பிடிச்சி இழுத்துட்டான். மேட்ச் முடிஞ்ச பிறகு ஹீரோவும் டக்கீரோ என்னாச்சுன்னா என்ன இல்ல நீ இவனுடைய சட்டையை பிடிச்சி இதுல அதுக்காக கேட்டேன். அது காரணம் என்னன்னா என்னுடைய கால்கள் ரொம்ப வீக்கா இருக்கு அது எனக்கு நல்லாவே தெரியுது அதான்டா காரணம்ன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவனை சொல்லிட்டு கிளம்ப டக்கேஷி ஏன்டா இப்படி பண்ற மாதிரி அதுக்கப்புறம் ஹீரோவும் பார்க்க அதுக்கப்புறம் திரும்பி ஹாஸ்பிட்டல் வந்திருக்கான். பரவாயில்லப்பா ஓரளவுக்கு இப்ப நல்லாவே குணமாயிட்டேன். ஆமா எனக்கு ரொம்பவும் நல்லா இருக்கு. இப்போ அப்புறம் ஒரு சில விஷயங்களை சோதிக்கிறதுக்காக நான் நிறைய சாக்கர் மேகசின்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் உனக்காக அதை பாக்குறியா. அதுக்கப்புறம் பார்த்தா அதுல இருக்க ஒவ்வொரு நபரையும் பாக்குறான். இது அக்கீராவாச்சே யோன் அகாடமியை சேர்ந்தவன் அசுகா இவன் ஃபீல்டோடைய எம்பரர் இவன் அப்படின்னு ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் பார்க்க கடைசியா ஒருத்தனை பாக்குறான். இவனை பார்த்த உடனே ஒரு மாதிரி ஆயிடுது ஹீரோவை ஹிபினோ இவன் உனக்கு தெரியுமா இவனை கொஞ்சமா. அதுக்கப்புறம் மற்ற சாக்கர் பிளேஸையும் பார்க்க அதுல பார்த்தா சில்வாவும் இருக்கான் அதாவது லியோனார்டோ சில்வா. இவன் ஒரு ப்ரோன்னு உனக்கு தெரியும்ல. அது மட்டும் இல்லாம சுகீரோட நண்பன் வர இவன் கண்டிப்பா ஜாப்பனீஸ் ஹை ஸ்கூல் சாக்கர்ல வந்து இவன் விளையாடுவான். காரணம் சுகரோவனுடைய பிரதருக்காக மட்டும்தான். சரி ஓகேன்ற மாதிரி அதுக்கப்புறம் ஹீரோ பதட்டத்தோட அந்த விட்டு போறோன்னு கேட்க சரி நல்லபடியா பார்த்து போயிட்டு வா. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோவை வெளியே வர நானும் என்னடாச்சு இவ்வளவு மூச்சு வாங்குறேன் அது ஒண்ணு இல்லப்பா சரி வா வெளியே போவோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் காரவும் பார்த்தா வெளியே தான் உட்காந்துட்டு இருக்கேன். இவனுக்காக தான் இப்ப நம்ம வந்தோம். என்னாச்சு அது என்னன்னா டக்கேஷிக்கு நான் பால் நிறைய முறை அவனுடைய காலுக்குள்ள போட்டு எடுத்தேன் அதனால அவன் ரொம்பவே வெக்ஸ் ஆயிட்டான். நம்ம இப்படி பாலை ஈஸியா விடுறோமேனு அந்த ஒரு கடுப்புல தான் அப்படி பண்ணிருப்பான் எனக்கு நல்லாவே தெரியுது. அதனால கண்டிப்பா நான் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலாம்னு ஆசைப்படுறேன். நீங்க ரெண்டு பேரும் என் கூட வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அவங்ககிட்ட போயிட்டு பேசி எப்படியாச்சும் மன்னிப்பு கேட்டலாம். ட்ரைனிங் அப்புறம் ஒன்னா நல்லா எடுக்கலாம் அதுக்காக தான் சொல்றதுக்கு. அப்படியா சரி போலாமே. அதுக்கப்புறம் அவனோட வீடியோ போக டேய் கோரோ உண்மையிலே இதாண்டா அவன் வீடா இதாண்டா அவன் வீடு கண்டிப்பா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவனுங்களும் போயிட்டு கூப்பிட உள்ள வந்து ஒரு குட்டி பொண்ணு வந்திருக்கான். என்ன வேணும் உங்களுக்கு எங்க இந்த தான் என்னோஷிமா ஹை ஸ்கூலோடைய கிளப்ல இருக்கிற டக்கேஷி இருக்கானா. ஆமா அது என்னுடைய அண்ணன் தான் பிரதர் இப்ப வீட்டுல இல்லையே. அதுக்கப்புறம் உள்ள கூப்பிட்டு இவங்களும் நல்லா பேசிட்டு இருக்க என்னப்பா இவன் பேஸ்கெட் பால் விளையாடுவான் போலியே நிறைய கப்பெல்லாம் ஜெயிச்சு வச்சிருக்கான் என்ன விஷயம் அது விளையாடாம இப்ப ஃபுட்பால் விளையாடுறான். உண்மை என்னன்னா என்னுடைய அண்ணன் வந்து செகண்ட் இயர் வரைக்கும் பேஸ்கெட் பால் விளையாடணும் அதுக்கப்புறம் சார்க்கு மாறிட்டான் தேர்ட் இயர்ல. அதான் ஏமா காரணம் என்னுடைய அப்பா அம்மாங்க அவங்களுடைய பிசினஸ்ல மிகப்பெரிய லாஸ் ஆனதுனால நாங்க இப்போ இப்படியாப்பட்ட ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம் ரெண்டுக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்ப கஷ்டத்துல தான் இருக்கும். அதனாலதான் என் அண்ணன் வந்து பேஸ்கெட் பால் விளையாடுறத விட்டுட்டு சாக்கருக்கு வந்தான். சாக்கரை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு ப்ரோவை மாறிட்டா பணம் சம்பாதிக்க முடியும்னு சொன்னா செலிபிரிட்டி ஆயிட்டா நிறைய காசு வரும்னு சொன்னான். அதுக்காக தான் கஷ்டப்படுறதுக்காக இவ்வளவு பெரிய பாதையை சூஸ் பண்ணிருக்கேன் எங்களுக்காக சொன்னான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த அவன் தம்பிக்காரனும் ஒரு டக்கேஷியோட தம்பிக்காரனும் நீங்க நான் அவனுடைய தம்பி அப்படியா நான் டக்கோரோ இவன் வந்து சீக்கா என்ன விஷயமா வந்திருக்கீங்க ஒன்னும் இல்ல நாங்க அவளுடைய ஃப்ரெண்டு அவங்க கிட்ட பார்த்து பேசிட்டு போலான்னு தான் வந்தோம். கிட்ட கொஞ்சம் பேசலாமான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்டயும் எதுக்காக சாக்கர் மாறினான்னு விஷயத்த கேட்க பேஸ்கெட் பால் விளையாடும் போது அந்த அளவுக்கு பணம் வரதுனால சாக்கர் விளையாட ஒரு செலிபிரிட்டியா மாறும்போது கண்டிப்பா பணம் அதிகமாவே சம்பாதிக்க முடியும்னு நினைச்சான். அதுக்காக ஒரு ப்ரோவா மாறணும்னு அவனுடைய மனசுக்குள்ள மிகப்பெரிய ஆழமான ஒரு கனவு இருக்கு. அதுக்காக மிகப்பெரிய லட்சியத்தை விட்டு வந்தான். பேஸ்கெட் பால்ல அவனுக்கு ரொம்பவும் பிடிக்கும். அப்ப நீங்களும் பேஸ்கெட் பால் விளையாடி இருப்பீங்களா அவங்க கூட சேர்ந்து அவன் வீட்டுக்கு இருக்கீங்களே. ஆமா பட் நான் அவனும் என்ன குவிட் பண்ண சொல்லிட்டேன் அதனால தான் நின்றுட்டேன். நான் ஸ்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வேலைக்காவது சாக்கர் தான் ரொம்பவும் முக்கியமானதுன்னு சொன்னான். சரி அண்ணன் எப்போ வருவான் ஆட கடவுள நான் மறந்துட்டேன் எனக்கு அவனுக்கு பார்ட் டைம் ஜாப் வேலை ஒன்று இருக்குன்னு அதுக்காக போறேன்னு சொன்னான். அப்ப லேட்டா தான் வருவான்னு சொல்ல அதுக்கப்புறம் பார்த்தா அவன் சொன்னது பேர்ல நம்ம பால் வேலை செஞ்சுட்டு இருக்க இடத்துக்கு வந்து பார்த்தா அவங்க நிறைய திட்டு வாங்கிட்டு இருக்கான் தப்புகள் பண்ணி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். பாரு பிராக்டிஸ் பண்றது மட்டும் இல்லாம நிறைய பார்ட் டைம் ஜாபும் பண்றான் கஷ்டப்படுறான் பயங்கரமா. இன்னொரு பக்கம் ஹீரோ தன்னுடைய வீட்டுக்கு வந்துட்டு நிறைய விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்கா சாப்பிடும் போது கண்டிப்பா அவ்வளவு பெரிய திறமை இருக்கிற அவனுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு வகையில் நம்ம உதவி பண்ணி தாகணும். அதுக்காக தான் நம்ம திரும்பி உயிரோட இப்போ வந்திருக்கோம். கண்டிப்பா என்னுடைய அப்பா அம்மாக்கு நான் நன்றி சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு கிளம்ப போகிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா கிட்ட ரொம்ப நன்றி சொல்லிட்டு போறான். எதுக்கிட்ட தேவையில்லாம நன்றி சொல்றான்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் பார்க்க அதுக்கப்புறம் ஹீரோ கிளம்பி அந்த இருந்து இப்போ பிராக்டிஸ் பண்ற இடத்துக்கு வந்து பார்க்க நைட் டைம்ல பார்த்தா இவன் தனித்தனியா பிராக்டிஸ் பண்றது ஹீரோவும் பார்க்க அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம கோரோக்கு கால் பண்ணி வர வச்சிருக்கான். அவனும் பார்த்தா அதிர்ச்சி வரான் என்னடா இவன் நைட் டைம்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கானே. சரிடா இப்பதான் நமக்கான வாய்ப்பு கண்டிப்பா நம்மளால முடிய உதவி அவனுக்கு பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவன் நைட் டைம்ல பிராக்டிஸ் பண்றதுக்காக அவனுக்கு உதவ ஆரம்பிக்க என்னடா மோட்டார் தலையா வண்டியாடா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் டக்கேச்சிங்க நட்டியா வாடா வாங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் போட்டி போட நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் நம்ம டக்கேச்சிக்கு உதவி பண்ண வரான். இன்னொரு பக்கம் பார்த்தா நானாவும் அந்த வந்துட்டு அவங்களுக்கு உதவி பண்ண ரொம்பவும் என்ஜாய் பண்ண நல்லாவும் விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மறுநாள் காலையில திரும்பி பிராக்டிஸ் பண்றதுக்கு வருவானுங்கன்னு பார்த்தா திரும்பியும் எஸ்சி கிளப் சேர்ந்தவனுங்க கம்மியா இருக்காங்க. வெறும் 2 பேர் தான் மிச்ச பேர் எவனுமே பிராக்டிஸ் வரல. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெருக்கான ஆள் வச்சுங்க. அப்பதான் நான் ஒரு அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பா வழக்கம் போல இந்த எபிசோட பிரமாதமா இருக்கும். முடிஞ்ச யாரும் ஸ்கிப் பண்ண போறீங்க பார்த்துருவீங்க நம்புறேன். சரிங்க இந்த வீடியோ முடிச்சுப்போம்.